அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகேக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பார்த்து வரோம். இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் 4ல் ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? ஆன்சர் வாசப் என்பது சரி. எந்த ஆண்டு அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என விக்டோரியா பிரகடனம் கூறியது? எந்த ஆண்டு அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என விக்டோரியா பிரகடனம் கூறியது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1861 என்பது சரி. வாக்குரிமை என்னும் சொல் பிராங்க் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும்? வாக்குரிமை என்னும் சொல் பிராங்க் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும்? ஆன்சர் ஆங்கிலோ பிரெஞ்சு என்பது சரி. கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எந்த ஆண்டு? கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு? ஆன்சர் 1857 என்பது சரி. தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றிய பின் அது விரைவில் யாரால் மீட்கப்பட்டது? தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றிய பின் அது விரைவில் யாரால் மீட்கப்பட்டது? ஆன்சர் கேம்பல் என்பது சரி. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எந்த குழு? அரசு நிதி உதவியுடனான தேர்தல்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு? ஆன்சர் இந்திரஜித் குப்தா குழு என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு நம்ம குடிமக்களுக்கு எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? பிரிவு 14 முதல் 18 வரை என்பது சரி. திருமண வயது சட்டப்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? திருமண வயது சட்டப்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு 1891 ஆண்டாகும். பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர் யார்? பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர் எட்வர்ட் ஜான் தாம்சன் என்பது சரி. நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் செப்பேடுகள் எது? நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படும் செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள் என்பது சரி. சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர் மெய்கண்டார் என்பது சரியான விடை. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, இது முக்கியமான கேள்வி, 1955 ஆண்டாகும். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கமாக இருந்தது? வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கம்? ஆன்சர் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்பது சரி. நாடுகளை சுற்று வேலி கொள்கை மூலம் அனுமதித்தவர் யார்? நாடுகளை சுற்றுவேலி கொள்கை மூலம் அனுமதித்தவர் யார்? ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்பது சரி. வாதாபி யாரால் நிறுவப்பட்டது? வாதாபியை நிறுவியவர் யார்? ஆன்சர் கீர்த்திவர்மன் என்பது சரி. தமிழகத்தில் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் மிக நீண்ட காலம் நடந்தது? தமிழகத்தில் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் மிக நீண்ட காலம் நடந்தது? ஆன்சர் 1952 என்பது சரி. பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வா மன்னர் யார்? பேஸ்வா மன்னர்கள்ல கடைசி பேஸ்வா மன்னர் 2ஆம் பாஜிராவ் என்பது சரி. கீழ்கண்ட எவற்றிற்கிடையே கட்சிகள் பாலமாக சேவை செய்கின்றன? கீழ்கண்ட எவற்றிற்கிடையே கட்சிகள் பாலமாக சேவை செய்கின்றன? ஆப்ஷன்ல பாருங்க.
குடிமக்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் என்பது சரி. வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் எந்த நூலாக திரட்டப்பட்டுள்ளது? எந்த பெயரில் நூலாக திரட்டப்பட்டுள்ளது? வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் ஆன்சர் அகில திரட்டு என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. முதலாம் மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? முதலாம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் 1767 முதல் 1769 ஆண்டு வரை முதலாம் மைசூர் போர் நடைபெற்றது. சாளுக்கியரின் அரச முத்திரை எது? சாளுக்கியரின் அரசு முத்திரை ஆன்சர் காட்டுப்பன்றி என்பது சரி. அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு தில்லி சென்ற பாண்டிய அரசர் யார்? அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு டில்லி சென்ற பாண்டிய அரசன் சுந்தர பாண்டியன் என்பது சரி. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தவர் யார்? விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தவர் நாகம நாயக்கர் என்பது சரி. எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள்? ஆணையின்படி 2 வகையான தேர்தல் குழு சின்னங்கள் உள்ளன. அது எந்த ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணை? ஆன்சர் 1968 ஆண்டு ஆணை என்பது சரி. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் 1859 ஆண்டு தொடங்கியது என்பது சரி. எந்த ஆண்டு முதல் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது? எந்த ஆண்டு முதல் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2003 முதல். மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் முதலமைச்சர் என்பது சரி. ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் யார்? ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் வேங்கன் பெரிய உடைய தேவர் என்பது சரி. மாலிகாப்பூர் எந்த ஆண்டு மதுரை மீது படையெடுத்தார்? மாலிகாப்பூர் எந்த ஆண்டு மதுரை மீது படையெடுத்தார்? ஆன்சர் 1311 என்பது சரி. எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்தது? அது எந்த ஆண்டு? கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்த ஆண்டு 1925 ஆண்டாகும். பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் எங்கு சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார்? பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் எங்கு சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை என்பது சரி. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு எந்த அரசு? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு சதாரா என்பது சரி. திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அர்ச்சராக பணியாற்றியவர் யார்? திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் ஆன்சர் நாதமுனி என்பது சரி. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் யாவை? சட்ட விதி எது? குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதி ஆன்சர் அரசமைப்பு சட்ட விதி பார்த்தீங்கன்னா 5 என்பது சரி. ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யார்? ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யூசுப் கான் என்பது சரி. துணைப்படை திட்டத்தினை அறிமுகம் செய்தவர் யார்? துணைப்படை திட்டம், இந்த திட்டத்தை அறிமுகம் செய்தவர் வெல்லஸ்லி என்பது சரியான விடை. குற்ற பழங்குடியினர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குற்ற பழங்குடியினர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1871 ஆண்டாகும். இடைக்கால அரசில் முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக யார் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார்? இடைக்கால அரசுல முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக யார் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார்? லியாகத் அலிகான் என்பது சரி. கட்சி தாவல் தடை சட்டத்தில் எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம்
சிறு திருத்தம் 2013 செய்யப்பட்டது. அது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம்? ஆன்சர் 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் என்பது சரி. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936 என்பது சரி. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908 ஆண்டாகும். மகள்வாரி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மகள்வாரி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மகள்வாரி திட்டம் பார்த்தீங்கன்னா 1833 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது சரி. வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுபவர் யார்? வளரும் நாடுகளில் வறுமை அதிகரித்து வருவதற்கு வளர்ந்த நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியவர் தாமஸ் பொக்கே என்பது சரி. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு 1910 என்பது சரி. யார் விண்வெளிக்கு முதலில் சென்றவர்? எந்த பெண்மணி? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த பெண்மணி விண்வெளிக்கு முதலில் சென்றவர் ஆவார்? ஆன்சர் வாலண்டினா தெரேஸ்கோவா என்பவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி ஆவார். எந்த ஆண்டு பிறந்த சிவாஜி தன் தாயார் சீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார்? அதாவது சிவாஜி பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1627 பிறந்தவர் சிவாஜி ஆவார். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் டல்கௌசி பிரபு என்பது சரி. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்ட சூர்யா சென் எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்ட சூர்யா சென் எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? 1933 என்பது சரி. 1835 காரன்வாலிஸ் மருத்துவக் கல்லூரியை எங்கு துவங்கினார்? 1835 காரன்வாலிஸ் மருத்துவக் கல்லூரியை துவங்கிய இடம் ஆன்சர் கல்கத்தா என்பது சரி. விபி சிங் அரசாங்கம் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது? விபி சிங் அரசாங்கம் மண்டல ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1990 ஆகஸ்ட் 13 என்பது சரி. சங்க பாடலின் வகைப்பாட்டியலில் புறம் என்பது கீழ்காணும் எதை பற்றி கூறுவதில்லை? புறம் என்பது எதை பற்றி கூறுவதில்லை? ஆன்சர் அன்பு சார்ந்து இருத்தல் என்பதை பற்றி புறம் கூறுவது கிடையாது. முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவியேற்ற ஆண்டு ஆன்சர் 2007 என்பது சரி. கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? ஆன்சர் பிந்த் ராய் என்பது சரி. லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? 1930 எந்த மாதம்? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது 1930 நவம்பர்ல தான் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி 9ஆம் நாளை எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. அது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஆன்சர் 2003 முதல். வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் யார்? வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் பெயர் என்ன? ஆன்சர் மீர் ஜாபர் என்பது சரி. ஔவையார் என்னும் பட்டப்பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஔவை இந்த பட்டப்பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் 6 பேருக்கு வழங்கப்பட்டது என்பது சரி. அரசுரிமையானது புனிதத்தன்மை உடையது மற்றும் மரபு வழியானது என கூறியவர்கள் யார்? அரசுரிமைங்கிறது பார்த்தீங்கன்னா புனிதத்தன்மை மற்றும்
மரபு வழியானது என கூறியவர்கள் பல்லவர்கள் என்பது சரியான விடை. வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமாக வரியாக வசூலிக்கப்பட்ட வரியின் பெயர் என்ன? வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமான வரியாக வசூலிக்கப்பட்ட வரி பார்த்தீங்கன்னா குர்ஜா பட்டி என்ற வரியாகும். அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? 379 என்பது சரி. குறுகிய கால சந்தையில் எதை சற்று மாற்றியமைத்துக் கொள்ளலாம்? குறுகிய கால சந்தையில் எதை சற்று மாற்றியமைத்துக் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா அளிப்பை மாற்றியமைத்து கொள்ள முடியும். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டூடுமியான் என்பது சரி. சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு பாண்டிச்சேரிக்கு சென்றார்? சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு பாண்டிச்சேரிக்கு சென்றார்? ஆன்சர் 1908 என்பது சரி. கோகினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார்? கோகினூர் வைரம், மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் நாதிர் ஷா என்பது சரி. அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் மொத்தம் எத்தனை? அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 உள்ளன. உத்கிர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? உத்கிர் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1760 உத்கிர் போர் நடைபெற்றது. சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம்? ஆன்சர் 1922 என்பது சரி. சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியல் அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1976 ஆண்டாகும். சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது எந்த இடம்? சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது செஞ்சி என்பது சரி. பின் வருவனவற்றில் தமிழகத்தில் காமராசரின் ஆட்சி காலம் எது முதல் எது வரை? ஐயா, காமராசரின் ஆட்சி காலம் என்ன? ஆன்சர் 1954 முதல் 63 வரை ஆண்டு வரை ஆகும். மாநில ஆளுநருக்கான தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஒரு மாநில ஆளுநர்னா அவருக்கு உள்ள தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி 157 என்பது சரி. பாமினி விஜயநகர அரசுகள் எந்த ஆற்றின் ஆற்றிடை பகுதியை கட்டுப்படுத்த தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர்? பாமினி விஜயநகர அரசுகள் எந்த ஆற்றிடை பகுதியை கட்டுப்படுத்த தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர்? ரெய்சூர் ஆற்று படுக்கை என்பது சரி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பா கீழ்காணும் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பா எந்த அதிகாரம்? இறைமாட்சி என்பது சரி. நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியோட பெயரை பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் CN அண்ணாதுரை என்பது சரி. சுப்புநாயலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? நீதி கட்சியில சுப்புநாயலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பனகல் அரசர். இவர் 2வதா பொறுப்பேற்றிருப்பாரு. மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்ற ஆணையை அறிவித்தவர் யார்? மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று ஆணையை அறிவித்தவர் ஆன்சர் மகாசைரஸ் என்பது சரி. காமராசருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? காமராசருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பக்தவச்சலம் என்பது சரி.
சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர் யார்? சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர் வழக்கறிஞர்கள் என்பது சரி. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565 என்பது சரி. சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852 என்பது சரி. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நம்ம தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 17, 1997 என்பது சரி. கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் எந்த இலக்கியம்? கிருஷ்ணதேவராயன் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராய வாசகமு என்பது சரி. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர், அதனால இவரை சிறைப்பறவைன்னு அழைப்பாங்க. அவர் யார்? ஆன்சர் பெரியார் என்பது சரி. அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் பெயர் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1998 ஜனவரி 1 என்பது சரி. இதுல வம்சத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் சங்கம சாலுவ துளுவ அரவீடு என்பதுதான் சரியான வரிசையாகும். தவறான இணை எது? இதுல எந்த இணை தவறானது? ஆன்சர் கடற்படை தினம் டிசம்பர் 5 என்பது தவறு. விமானப்படை தினம் அக்டோபர் 8, ஆயுதப்படை கொடிகள் தினம் டிசம்பர் 7, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7 என்பது சரி. விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாமணி அரசு, அதாவது பாமணி அரசு நிறுவப்பட்டது? விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பின்னுதான் பாமணி அரசு நிறுவப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் துக்ளக் ஆட்சி காலம் என்பது சரி. பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை இயற்றியவர் யார்? பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை இயற்றியவர் ஆன்சர் தெனாலி ராமகிருஷ்ணா என்பது சரி. நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? நீதி கட்சியின் முதல்வர் தலைவர் யார்? ஆன்சர் சுப்புராயலு என்பது சரி. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 28, 1950 என்பது சரி. இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டு உடைமையாக்கப்பட்டது? எந்த ஆண்டு? இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டாகும். முகமது கவானின் மதரசா, அதாவது கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? முகமது கவான் அவருடைய மதரசா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பீடார் என்பது சரி. சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801 என்பது சரி. ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படும் இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இருவேல்பட்டு கிராமம் அது ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படுகிறது. அது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விழுப்புரம் என்பது சரி. இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளை கைப்பற்றிய சோழ அரசர் யார்? இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளை கைப்பற்றிய சோழ அரசர் ராஜராஜ சோழன் என்பது சரி. வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் யார்? வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் ராஜாராம் மோகன் ராய் என்பது சரி. உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது?
ஆன்சர் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்பது சரி. ஆந்திர பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆந்திர பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1926 என்பது சரி. கடைசி ஒன்று, உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை எந்த ஆண்டு உடைத்து எறிந்தது? அது எந்த ஆண்டு? உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை எந்த ஆண்டு உடைத்தெறிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் மாடலில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களோட ஸ்கோர் என்ன, அதாவது மார்க் என்னன்னு பார்த்துட்டு எப்படி உங்கள் ரிவிஷன் போயிட்டுருக்குங்கிற ஒரு அனலைஸ் உங்களால் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.